நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் மறுபடியும் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேன். இது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணின அந்த கிளாஸ் வீடியோனுடைய தொடர்ச்சி தான். ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் ஃப்ளோ பற்றியும் ஆர்டர் பிளாக் பற்றியும் அதே சமயம் எப்படி ஒரு ஹை அண்ட் லோ கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒரு ஹை லோ மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் இது புரியும். அதே மாதிரி இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்லைடெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சில வேலைகள் காரணமாக போட முடியாமல் போயிடுச்சு. ஏன் அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, இது கண்டினியூஸாக ஒரு ஒரு கைடு மாதிரி பண்ணலான்னு பிளானில் இருந்தேன். எப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிளாஸ் எடுத்தால் எப்படி இதை நம்ம கொண்டுட்டு போவோமோ அதே மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் இதை பிளான் பண்ணினேன். ஸோ அவ்வளோ நேரம் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ண முடியாத காரணத்தினால தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஓகே, இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னா, இப்போது இது ஒரு ஒரு கம்ப்ளீட் கைடு மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் இதை கொண்டுட்டு போவேன். ஓகேங்களா, இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிற விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு ட்ரேடை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இதை முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், அந்த டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதனால் மெசேஜ் கொஞ்சம் தவறாக நிறைய மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ட்ரேடை எப்படி எடுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ஒரு நல்ல ட்ரேட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றது தான் இது ஒரு கம்ப்ளீட் கைடாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ எப்படியும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பக்கமாக வரும். அதனால் ஒரு டாப்பிக்கும் ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி ரெக்கார்ட் பண்ணி நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறீங்க, உங்களுடைய ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்து வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதாவது இந்த ஃபுல் கம்ப்ளீட் இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா ஒரு பை பண்ண போகிறோமா, செல் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, அப்படி சரி ஓகே, இப்போ நம்ம பை பண்ணணும் அப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அந்த ட்ரேடை நம்ம எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஒரு பையின்னு கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் எங்கேருந்து பை பண்ணணும். இப்போ ஒரு செல்லுன்னு இருக்குது, அந்த செல்லு எங்கேருந்து அந்த செல்லை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான கொஸ்டினையும் அதுக்கான ஆன்சரையும் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பையோ அல்லது ஒரு செல்லோ பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இதை எப்படி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ட்ரையலிங் பண்ணி கொண்டுட்டு போகலாம், அதனுடைய டார்கெட் என்ன, எது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஏன்னா நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா போகும்னு நினைப்போம், அது பாதிலே திரும்பிடும். சில நேரங்களில் சரி இதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லி கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ரொம்ப அக்ரெசிவாக மார்க்கெட்டை மூவ் ஆகும். ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆன்சர் இது நம்ம ஒரு கைடு மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இது முழுக்க முழுக்க நான் ஃபாலோ பண்ணக்கூடிய, நான் இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மெத்தடு. ஓகேங்களா, இது நானாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பார்த்து இதெல்லாம் ஒர்க் ஆகும், இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டடி பண்ணி இப்போ கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கிறனோ அதை மட்டும்தான் இங்கே தான் சொல்ல போகிறேன். சரிங்களா, அதனால் இதை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் இந்த கிளாஸ் சம்மந்தமாக ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இதுக்கு வாங்க, அப்போ தான் இது ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது எப்படி, பை பண்ண போகிறோமா செல் பண்ண போகிறோமா அப்படின்றது பார்க்குறது எப்படி. அடுத்ததை இப்போது பையோ செல்லுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மூணாவது, அதை எது வரைக்கும் கொண்டுட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத டார்கெட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி இப்போ இந்த முதல் வீடியோவில் இந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சூட்டபுளான ஒரு டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறணும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறணும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமும் ஒரு லோயர் டைம் ஃப்ரேமும், ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது என்ட்ரி எடுக்கிறதுக்காகவும் ஓகேங்களா யூஸ் பண்ணணும். ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பை பண்ண போகிறோமா செல் பண்ண போகிறோமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும், ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் எந்த இடத்துலேருந்து நம்ம பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்கேருந்து செல்லு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் என்னென்ன குவாலிஃபை இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, இது பொதுவாக சொல்கிறேன். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டிங்கன்னா அதில் நம்மளுடைய மெத்தடுக்கு அல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர், இப்போ ஒரு பை ஜோன் போடுறோம், இல்லை ஒரு செல் ஜோன் மார்க் பண்ணுறோம், அல்லது நீங்கள் எஸ்எம்சி அல்லது வேறு ஏதோ ஒன்று, நீங்கள் எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த மெத்தடுக்கு
எத்தனை டைம் ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு, எத்தனை டைம் ரெஸ்பான்ஸ் ஆகலை அப்படிங்கிறத ஒரு பேக் டெஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும். இது வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த பொதுவாக வந்து இந்த எஸ்எம்சி யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஆனால் ஏகப்பட்ட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஸ்கிரிப்டில் வந்து இப்போ 1 ஹவரில் வந்து அது கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா அது ஆஃப் அன் ஹவரில் செட் ஆயிடுச்சு, ஆஃப் அன் ஹவர் டச் பண்ணிட்டு போயிடுச்சு. ஆஃப் அன் ஹவர் டச் ஆகலை அப்படின்னா டைம் ஃப்ரேம் மாற்றிடுவாங்க. 2 ஹவர்ஸில் போட்டு வச்சுட்டு 2 ஹவர்ஸில் டச் ஆயிடுச்சு பாரு, 4 ஹவர் டச் ஆயிடுச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரே இதுக்கு வந்து வேறு வேறு டைம் ஃப்ரேம் போட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் மேட்ச் ஆயிடுச்சா, ஓகே இந்த டைம் ஃப்ரேம் கரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மிக 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 தப்பு. நம்ம லைவ் மார்க்கெட்டில் அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ அந்த டைம் ஃப்ரேமை நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம இப்போ நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியதை ஒரு பை ஜோனில் செல் ஜோனில் ஆர்டர் ஃப்ளோ அந்த மாதிரி மார்க் பண்ணும் பொழுது எத்தனை டைம் வந்து அது ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு, எத்தனை டைம் ரெஸ்பான்ஸ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி. இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நான் இப்போ இந்த வீடியோ கொண்டு போகிறது எல்லாமே வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு மார்க் பண்ணும் பொழுது எத்தனை டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு, எத்தனை டைம் வந்து அந்த ஜோனே வந்து ரீச் ஆகலை. இப்போ ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போது இது ஒரு ஒரு லோ வந்து இப்படி கட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்படி வந்து ஒரு லோ வந்து கட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு பை ஜோனில் இங்கே வந்து ஒரு செல் ஜோன் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கும். ஒரு ½ ஹவர் டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் இங்கே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்கும். ரைட்டா? இப்போது ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் நம்ம மாற்ற என்ன ஆகுனா அந்த ஜோன் வந்து மேலே ஏறும் இறங்கும் இந்த மாதிரி முன்ன பின்ன மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதில் அதிகப்படியாக வந்து எத்தனை டைம் வந்து இந்த இது வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு, சரிங்களா? இப்படி ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு அல்லது ரெஸ்பான்ஸ் ஆகலை அப்படின்றத தான் இங்கே வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா இந்த இடத்துல டச் பண்ணாலே போதுமானது, மார்க்கெட்டு ரிட்டர்ன் கொடுத்துரும். சரியா? இப்போ இது ½ அன் ஹவர்ன்றப்போ கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கும். 15 மினிட்ஸ்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கும். 5 மினிட்ஸ்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கும். அப்போது இப்போ நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டச் ஆகும். அதே ½ அன் ஹவரில் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எந்த ஜோனுமே டச் ஆகிருக்காது. அப்போது நம்ம ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு நம்ம ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் வந்து டச் ஆகாது. அப்படி இல்லை ஒரு சில இடங்கள் டச் ஆனாலும் அது ஃபெயிலியர் ஆகிடும். அப்போது அந்த ஸ்கிரிப்டுக்கு முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ½ அன் ஹவர் டச் செட் ஆகாது அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கலாம். இதே 15 மினிட்ஸ் வச்சு பார்க்குறோம், மேக்ஸிமம் சக்ஸஸ் வருது, அதிகப்படியாக வந்து டச் ஆகுது, ஒரு சில இடங்களில் தான் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்கிரிப்டுக்கு 15 மினிட்ஸ் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். இல்லை அது ரெண்டுமே ஒத்து வரலை, 15 மினிட்ஸில் வந்து அதிகமாக எஸ்எல் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ 1 ஹவர் மாற்றிக்கணும். இப்போது ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றது என்ன டைம் ஃப்ரேம் கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாலும் அந்தந்த ஸ்கிரிப்டுக்கு இண்டிவிஜுவலாக வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும். பெரும்பாலும் வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? சில ஸ்கிரிப்டுகளுக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம டைம் ஃப்ரேம் மாற்றி போட்டு இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு எந்த டைம் ஃப்ரேம் நம்ம வந்து பண்ணுனா கரெக்டாக வரும் அப்படிங்கிறத முதல்ல வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு எவ்வளோ டேட்டா வந்து நமக்கு ட்ரேடிங் வியூ உள்ளே போயிட்டு எவ்வளோ தூரம் நமக்கு வந்து டேட்டா இருக்கோ அந்த இதை பொறுத்து ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் நமக்கு எவ்வளோ அதிகப்படியான டேட்டாஸ் கிடைக்குதோ அவ்வளோ இதில் வந்து கண்டினியூஸாக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ்லாம் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு இது ரெஸ்பான்ஸ் ஆயிருக்கா ஆகலையா. இப்போ வந்து நம்ம ஒரு 100 என்ட்ரி வந்து நமக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 100ல் வந்து ஒரு 70-80 டைம் வந்து ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு, ஒரு 10லேருந்து 20 டைம் டச் ஆகலை அப்படின்னா ஓகே. அந்த 80 டைமில் வந்து எத்தனை டைம் வந்து அது ரெஸ்பான்ஸ் ஆகி கண்டினியூ பண்ணியிருக்கு, அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு, அல்லது ரெஸ்பான்ஸ் ஆகி எஸ்எல் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு 10 டைமில் வந்து ஒரு 7-8 டைம் வந்து கரெக்டாக நடந்திருக்கு, ஒரு 2 டைம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து ஒரு 10 டைமில் வந்து 5 டைம் தான் டச் ஆகிருக்கு, 5 டைம் டச்சே ஆகலை, அப்படியே டச் ஆன அந்த 5 டைமில் வந்து ஒரு 2 டைம் 3 டைம் எஸ்எல் ஆகிருச்சு, ஒரு 2 டைம் 3 டைம் தான் சரியாக நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த டைம் ஃப்ரேம் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு செட் ஆகலை. சரிங்களா? இது டைம் ஃப்ரேம் வந்து திருப்பி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் இப்போ EURUSD எடுக்கிறோம், அதுக்கு வந்து 1 ஹவர் கரெக்டாக இருக்குன்னா 1 ஹவர் ஓகே. எப்போ வந்து அந்த 1 ஹவரில் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வருதோ அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ 1 ஹவர் ரெஸ்பான்ஸ் ஆகலைன்னா இப்போ இந்த டைம் ஃப்ரேம் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில். அடுத்து வந்து லோயர் டைம் ஃப்ரேம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம வந்து பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து ஒரு ட்ரெண்டு வந்து என்ன ட்ரெண்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம்.
ஓகே. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த பர்டிகுலர் அந்த ஜோனுக்கு போனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு அந்த ஜோனுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தான் வந்து அந்த லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்க போகிறோம். அதனால் வந்து லோயர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். அப்படின்றப்ப நீங்கள் 5 மினிட்ஸ் அல்லது 1 மினிட் இது வந்து போதுமானது. 5 மினிட்ஸ் 1 மினிட் ஏன் சொல்கிறேன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஸ்கிரிப்டினுடைய வலட்டைலை பொறுத்து. கொஞ்சம் கம்மியான வலட்டைல் இருக்குது அப்படிங்கிறப்ப 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை ஜாஸ்தி இப்போ கோல்டு மாதிரி இருக்குது ஜாஸ்தி வலட்டைல் இருக்குது அப்படின்னா 1 மினிட் 3 மினிட் அப்படின்றது போதுமானது. 5 மினிட்ஸ் வச்சா ரொம்ப அதிகமான ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த ஸ்கிரிப்டினுடைய வலட்டைலை பொறுத்து 1 மினிட் வைக்கிறதா 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வைக்கிறதா அப்படிங்கிறது போதுமானது. சரிங்களா? லோயர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைம் ஃப்ரேம் வேணா 15 5 3 மினிட் ஆர் 1 மினிட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் அந்த ஜோனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஆகி ட்ரெண்டு திரும்பிடுச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம். ஸோ இதில் வந்து பெருசாக ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறது எல்லாமே வந்து பஃபர் பாயிண்ட் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னென்னா அந்த டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நம்ம இது என்னென்னா கொஞ்சம் ஒரு அடிஷனல் சப்போர்ட் மாதிரி தான் இருந்தது. அதனால் லோயர் டைம் ஃப்ரேம் பற்றி பெருசாக ஒன்றும் கேர் பண்ணிக்கிற வேண்டியதில்லை. நமக்கு முக்கியம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் தான் வந்து நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அப்போ மெயின் வந்து அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து எத்தனை டைம் ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு எத்தனை டைம் ரெஸ்பான்ஸ் ஆகலை, அந்த ரெஸ்பான்ஸ் ஆனதுலேயுமே வந்து எத்தனை டைம் வந்து அந்த ட்ரெண்டை கரெக்டாக கண்டினியூ பண்ணி போயிருக்கு அல்லது எத்தனை டைம் வந்து ஸ்வீப் ஆகிருக்கு அல்லது ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது மெயினாக பார்க்கணும். ஓகேவா? இதுதான் வந்து டைம் ஃப்ரேம் பொறுத்தது. இந்த டைம் ஃப்ரேமில் இந்த பாயிண்ட்ஸை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து அது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு வந்து நீங்கள் எந்த மெத்தடோட யூஸ் பண்ணிட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மெத்தடுக்கு அந்த டைம் ஃப்ரேம் செட் ஆகுதா அப்படின்றது முக்கியம். நான் ஃபாலோ பண்ணுறது ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் எல்லாமே வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த ஆர்டர் ஃப்ளோ பற்றினது ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஆர்டர் ஃப்ளோ பற்றி இப்போ நம்ம இந்த இதுலையும் கண்டினியூ பண்ண போகிறதும் ஆர்டர் ஃப்ளோ தான் மெயினாக வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது. இது வந்து நம்ம டைம் ஃப்ரேம் பற்றி மட்டும்தான் இதில் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் வந்து பை செல் இதில் வந்து நம்ம பை பண்ண போகிறோமா செல் பண்ண போகிறோமா என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது அடுத்த வீடியோவில் நான் கன்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோ மாதிரி எடுத்து பண்ணலான்னு இருக்கிறேன். இதுக்கு வந்து உங்களுடைய அந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுங்க. வேறு ஏதாவது டவுட் ஏதாச்சுன்னா நான் தாராளமாக வந்து எனக்கு வந்து டெலிகிராமில் வந்து மெசேஜ் அனுப்புங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து ஒரு டெலிகிராம் சேனல் வந்து என்னுடைய அனலைஸு எல்லாத்தையுமே வந்து ஒரு இதில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் ஜாயின் பண்ணி அந்த எப்படி ஒரு ட்ரெண்ட் இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாமே வந்து லைவில் தான் வரும். ஃபஸ்ட்டே கொடுத்து வச்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. லைவில் மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? அந்த லிங்க்கும் வந்து நான் பயோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.